ரூ. 4000 வந்து வாங்குவாங்களான்ட்டு எனக்கு ரொம்பவே டவுட். என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இது வாங்குவாங்களா, ரொம்ப டவுட்டாவே இருந்துச்சு எனக்கு. எடுத்தோன்னே சாரி தான் விழுந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். சரி, இந்த பிசினஸ்ல வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து எதுவுமே தெரியாது. மோரோவர் ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு கோ அண்ட் சர்ச் அபவுட் திஸ் இன் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து சர்ச் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ஐ லேண்டட் இன்டு நிவேதா அகாடமியில் வந்து 30 மினிட்ஸ் ஃப்ரீ கால் கொடுப்பாங்க இல்லையா? மிஸ்டர் ஆண்டனி கேவ் மீ கால். ஸோ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது, பட் ஐ ஹேவ் ப்ராடக்ட். நம்மளோட டீம் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனிஷியலாக அவங்க நேம்லாம் கூட நான் ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. ஆண்டனி, அன்பர், இவர் நம்ம ஃபியூச்சராக மேபி இந்த வீடியோ பார்ப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். Hi guys, this is Vijay Armugam from Nivetha E Academy. So இன்னைக்கு எங்க ஆல் ஆஃப் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா we have a பாபுலால் here. So பாபுலால், over to you. So உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஸோ வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? யா, காட் கிரேஸ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபைன். ஸோ குட் டைம் ஆல்சோ. யா, ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பேசிக்கலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், மாஸ்டர் டிகிரி இன் மேனுஃபேக்சரிங். ஓகே. நான் எத்தியோப்பியான்னு ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சின்ஸ் டில் 2019 அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில். ஸோ 2019 வந்து என்னோட ஃபாதர் வந்து தவறிட்டார். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ஹேப்பன் டு கெட் இன் டு மை ஃபேமிலி பிஸ்னஸுக்கு நான் வந்துட்டேன். சில்க் சாரி மேனுஃபேக்சரிங் தான் எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். இன் ஜென்ரேஷன் நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், ப்ரீமியம் சில்க் சாரீஸ். ஸோ இதான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலேருந்தே தான் பட்டுநூல்காரங்கன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சௌராஷ்டிரா கம்யூனிட்டி ஃபுல்லாவே இந்த பிசினஸ் தான். ஒவ்வொரு வீட்லயும் தறி இருக்கும். ஸோ ஓனாவே எல்லாத்தையும் செஞ்சு நம்ம அந்த காலத்துலலாம் கடையில கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 20 இயர்ஸ் பேக்ஸ், தாத்தா காலம், ஈவன் அப்பா காலத்துல கூட வந்து காஞ்சிபுரம் கடைகளுக்குலாம் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னோட ஃபேமிலி பிஸ்னஸோட இது. நான் அப்பா இதனால இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். மோரோவர் நான் இன் அடிஷன் டு தட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு ஆத்தரைஸ்ட் பர்சன் இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரைனர். இது என்னோட பேஷன். ஸோ ஆஃப்டர் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா அது ஸ்டார்ட் பண்ணீங்க? அங்க இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண முடியாது. அங்க இருக்கும்போது என்னோட இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோவை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ட்ரேட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ்னு ஆகி போச்சு. ஸோ ஏன் ஒரு பிசினஸ் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஐ ஜஸ்ட் ஆடட் திஸ் இன் மை கெரியர். ஸோ மோரோவர் நான் டீச்சிங்ல இருந்தனால நான் ட்ரைனிங் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அது பாட்டு போயிட்டு இருந்துச்சு. ஃபர்தரா என்னோட ஃபேமிலி பிசினஸ்ல நான் ஏதாவது ஃபர்தரா செஞ்சாகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு இந்த கொரோனா அதெல்லாம் வேற இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் ரொம்ப பிஸ்னஸ்லாம் அஃபெக்ட் ஆனிச்சு. பிகாஸ் இட் இஸ் ஆஃப்லைன் மோட். ஸோ நேராக டைரக்டாக கஸ்டமர்ட்டே கொடுப்போம். B2C தான். நம்ம கடைகளுக்கு ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த காலத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். நேராக கஸ்டமர்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லை அவங்க கொண்டு வர சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம். அவங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்குவாங்க மந்த்லி பேசிஸ். ஏன்னா என்னோட ஒரிஜினல் சாரீஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 12,000 பியூர் சில்க் சாரீஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 12,000 to 30,000 40,000 வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ அது மந்த்லி பேசிஸ்ல கனெக்ட் பண்ணி ஜிபேல வந்துருச்சு இல்லையா? ஜிபேல பே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மோட்ல தான் இது இயங்கிட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஸ்டடி பண்ண அப்பா தாத்தா எல்லாம் படிக்கல, அவங்க மோட்ல அவங்க இயங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. சார் நமக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்கு, படிக்க வச்சாங்க, படிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஃப்ரம் மை சைட் என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி கொண்டு போகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சிலவே நான் அந்த தாட்டா தான் இருந்தேன். பட் அந்த டயத்துல உடனே நம்ம பண்ண முடியாது இல்லையா? இப்பதான் நான் இனிஷியலா உள்ள வந்தேன். ஸோ இந்த தோ என்னோட ஃபேமிலி பிசினஸ் இருந்தாலும் அதுல உள்ள பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். பட் அதை ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. மீன்வைல் இந்த கொரோனா வந்துச்சா, ஸோ கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்பையிலேருந்தே நான் அதை ஆன்லைன் மோடு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இட் டுக் மீ 5 years டு கெட் இன் டு திஸ் ஆன்லைன் ஃபீல்டு. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சரி 5 வருஷம் ஆயிடுச்சு ஃபீல்டுக்குள்ள வந்து, இன்னும் நம்ம அப்படியே இருந்தா செட் ஆகுதுன்ட்டு ஒரு நாள் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ஐ லேண்டட் இன்டு நிவேதா அகாடமியில வந்து அந்த 30 days ஃப்ரீ 30 மினிட்ஸ் ஃப்ரீ கால் கொடுப்பாங்க இல்லையா? மிஸ்டர் ஆண்டனி கேவ் மீ கால். ஸோ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது, பட் ஐ ஹேவ் ப்ராடக்ட். எனக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? ஸோ அவர் வந்து ஒரே ஆன்சர் பண்ணிட்டார், A to Z அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்கிட்ட. ஸோ A to Z மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் ரிசர்ச். நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, இட் இஸ் வெல் அண்ட் குட். பட் நாங்கள் ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்றது, எப்படி ப்ராடக்ட் ரிசர்ச் பண்றது, லிஸ்ட் பண்றது எப்படி. ஸோ ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, வில் பி கைடிங் யூ இன் அ ப்ராப்பர் வே. ஸோ அவர் கொடுக்குற பதில்லேருந்து ஐ ஹேட் சம் கான்ஃபிடன்ட் தட் யூ ஹாவ் அ சிஸ்டம் ஆர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான்
இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்ரெடி ஆஸ் அ ட்ரைனர்னால எனக்கு தெரியும் சம் கொஸ்டின்ஸ் வந்து கிளைண்ட் சைட்ல இருந்து வரும்போது தே வில் ஐடென்டிஃபை ஸோ வெதர் ஹி இஸ் கேப்பபிள் டு டூ ஆர் நாட். ஸோ அந்த நாலேஜ் எனக்கு இருந்ததுனால நான் கேட்குற கொஸ்டின்ஸ் அவர் பண்ண ஆன்சரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ம். நீங்க பண்ணுங்க. நான் சில்க் சாரி மட்டும்தான் இதுல கொண்டு வரணுங்கிற மைண்ட் செட்ல நான் வந்தேன். பட் அதை பண்ணுங்க. பட் வி ஹாவ் அ ஸ்பெஷல் ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ராட்டஜி. இல்ல 2 to 3 ப்ராடக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். நீங்க அலாங் வித் டிசைன் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஒரு நிவேத்தியமாவும் இன்னொரு இது ஜுவல்ஸ் அதுல முன்னால காம்படிஷன் இருக்கு அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. இந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு. ஸோ யூ ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி, யூ ஹேவ் அ சிஸ்டம். அதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா ம். ஏதாவது ஒரு புதுசா விஷயங்களை லேர்ன் பண்ணும்போது நம்ம 2 விஷயம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ம். அவங்கள்ட்ட ஒரு சிஸ்டம் இருக்கா, அவங்க ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்கணும். வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அவர் டைம். இல்ல அப்படின்னா நம்மளால அது அந்த ஷார்ட் டியூரேஷன்ல இதை கத்துக்க முடியாது. டு பி ஃப்ராங்க், இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம ப்ரொஃபஷனா இல்ல, இது நம்ம அது ரிலேட்டடா படிக்கல, அது ரிலேட்டட் நமக்கு நாலேஜ் இல்லைன்னா நம்ம ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் ஆகணுங்கிறது வந்து ஃபேக்ட். இந்த ம். ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், எனி ஃபீல்ட். ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் இதுல ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ நானும் கோர்ஸ் ரன் பண்றேன் இல்லையா, அதனால தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம டைம் ஸ்பெண்ட் ஒன்று டைம் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா டைம் வேணும், நம்மள்ட்ட டைம் இல்லை. ஸோ வி ஹாவ் அ சிஸ்டம். ஸோ இந்த ஷார்ட் பீரியட் 6 to 6 months அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த கோர்ஸ் பண்ணிதே ஆகணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தட் ஐ இமீடியட்லி ஜாயின். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போதே நான் ஒரு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நிவேதா மேம் கிளியரா ஒன்று சொல்லியிருந்தாங்க, தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ரன்னிங் த கோர்ஸ். நீங்க அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. என்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு, ஜஸ்ட் டூ அண்ட் ஃபாலோ இட் அப்படின்னாங்க. ஏன்னா இதே மாதிரி ஏன்னா மார்க்கெட்லயும் அப்படிதான் நிறைய பேர் நிறைய விஷயம் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் ஆகும், ஒன்று ஒர்க் ஆகாது. எது நமக்கு சூட்டபிள் ஆகுதோ அதுல எது ட்ராக் ரெக்கார்ட் இருக்கோ ஜெயிச்சதுக்கோ அதை எடுத்து பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த விஷயத்துல வந்து நான் அப்படியே உள்ள வந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. நிறைய டிஃபிகல்டிஸும் ஃபேஸ் பண்ணேன் இனிஷியலா உள்ள வந்ததுக்கு அப்புறம். ம். ஸோ இதான் பேசிக்கலா உள்ள என்னோட இன்ட்ரோடக்ஷன் தானா. ஸோ ஓ! anyhow, I'm happy with I'm joining நிவேதா அகாடமி கோர்ஸ். அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைச்சிச்சு. பட் கிரேட். இன்னும் இதுல ஜெயிச்சிட்டேனா இல்லையான்னு தெரியல. ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து நான் உட்காந்துருக்கேன். ஸோ அப்படின்னா இது என்கரேஜிங்கா இருக்கு. பட் ஐ ஹாவ் டு கோ லாங் வே. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான். ஆமா ஓகே, ஆமா கண்டிப்பா இன்னும் வி ஹேவ் எ லாங் வே டு கோ. இன்னும் இதை நம்ம 10x 20x 30x கண்டிப்பா நம்ம க்ரோ பண்ணணும். அதுக்கு எங்க டீம் கண்டிப்பா இருப்பாங்க. நோ நீட் டு வரி அபவுட் இட். ஃபைன். இப்போ ஒரு 5 இயர்ஸ் தான் நீங்க சொன்னீங்க, ரைட்? இந்த 5 இயர்ஸ் தான் எங்களை பாக்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்க? மேபி நிறைய பேர் இந்த யூடியூப் வீடியோஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் சின்ன சின்ன இந்த ஒர்க் ஷாப் இதெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணீங்களா? இல்ல எங்கிட்ட நான் ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா? இல்ல டைரக்டா நான் வந்து இதுலயே வந்துட்டேன். என்ன விஷயம்னா எனக்கு நான் வந்து ஐ கமிட்டட் வித் சமதர் ஒர்க். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து எதுவுமே தெரியாது. மோரோவர் ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கோ அண்ட் சர்ச் அபவுட் திஸ் இன் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து சர்ச் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அப்பா பிசினஸ் டேக் ஓவர் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அதுல உள்ள நுணுக்கங்கள் கத்துக்கிட வேண்டியதா இருந்துச்சு. மோரோவர் நான் ஸ்டாக் எனக்கு அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு அதுக்கு நான் நிறைய ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்கேன். நானும் கோர்சஸ் ரெடி பண்ணேன். அதுலயே நான் பிஸியா இருந்துட்டேன். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப இனிமே ஸ்கிராச்ல இருந்து நான் ஆரம்பிக்க முடியாது இந்த அமேசான் பிசினஸ். எனக்கு யாராவது ஒரு குட் மென்டார் வேணும், இல்ல குட் கோச் வேணுங்கிற டிசைட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஹவ் ஜஸ்ட் சர்ச் இன் ஃபேஸ்புக்கிலும் ஆட் வந்துச்சா இல்லை எதுல வந்துச்சுன்னு தெரியல. பட் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். சரி ஒரு கால் புக் பண்ண சொல்லியிருந்து அதுல போட்டுருந்துச்சு. நான் டைரக்டா உள்ள வந்துட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால நான் அது பண்ணல. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வேற இதுல எதுவும் போக விரும்பல. இந்த சென்ஸ் இதே நமக்கு நிறைய இருக்குதுல, இதுலயே நம்ம இன்னும் சரியா கத்துக்கல. ஸோ இதை வந்து நம்ம பேசாம வச்சுக்கிட்டு ஃபர்தரா என்ன ட்ரிக்ஸோ அதை லேர்ன் பண்ணலாமா அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தேவையானது வந்து இதுதான். ஸோ அதனால ஒரே இதுலயே பண்ணிட்டேன். நான் வேற எதுவும் செகண்ட் ஆப்ஷனும் போல. ஏன்னா அவர் கொடுத்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அந்த கால்லயே அவனுக்கு வந்து அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இது நமக்கு சூட் ஆகும். அவங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்தை நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. யூ ஹேவ் டு கோ ஃபர்தர் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ங்கிற மாதிரி அவர் சொன்னாரா. நான் அதை எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா. நான் மறுபடியும் போயிட்டு யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணி ஒன்று நான் சர்ச் பண்ணி இது எல்லாம் ஒரு டாபிக் போட்டீங்கன்னா ஒரு 10 20 வீடியோ வரும். எந்த டாபிக் போட்டாலும் சரின்னு வச்சுக்கல, யூடியூப்ல அந்த 10 வீடியோ நம்ம பார்க்கணுமே, அதுல எது பெஸ்ட்னு அப்புறம் சூஸ் பண்ணணும். ஸோ கரெக்ட். அப்படிங்கிறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இது நம்ம ஆல்ரெடி ஒரு மாடியூலா எடுத்து வச்சிருக்காங்க, அந்த மாடியூலையே நம்ம பார்த்து ஃபைன் டியூன் பண்ணி போனாலே போதுங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. ஈவன் தோ அந்த 30 மினிட்ஸ் கால் வந்து இட் வாஸ் a fantastic கால் ஃப்ரம் ஆண்டனி. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்டில் ஐ ஹேவ் கான்டாக்ட் வித் ஹிம். நான் அப்பப்போ சொல்வேன் அந்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் a great டைம்.
glad to know that okay fine. See, இன்னைக்கு வந்து நிறைய ஒரு பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இ-காமர்ஸ்னா வந்து உள்ள வரலாம், ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், லிஸ்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நானும் நிறைய பேர்கிட்ட பேசுறேன்றதுனால ஐ ஹேர்ட் ஃப்ரம் சோ மெனி ஃப்ரம் பீப்புள். பட் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு 45 இருந்து 60 நாள் வரைக்கும் ஆகுன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா கூட இருக்கும், கம்மியா கூட இருக்கும். ஓகே, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அது வரைக்கும் நீங்க ஜீரோல தான் இருந்திருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாக்குற வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்தது? ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இது ஆக்சுவலா. இனிஷியலா உள்ள வந்துட்டோம். ஒரு 1 வீக் வந்து அந்த மாடல் எல்லாம் பார்க்குறோம். மேமோட கால் அட்டன் பண்றோம். அந்த டயத்துல அந்த மண்டே கால் இருந்துச்சு. இந்த சாட்டர்டே இந்த கால்லாம் இல்லை, 10 AM இப்போ வந்திருக்கு இல்லையா? அதில் ஃபென்டாஸ்டிக் திங் யூ ஆர் டூயிங், இட் இஸ் கிரேட் திங் நோ. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களும் டீச் பண்ணிடுறாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது அது இல்லாமல் இருந்துச்சு. மேபி 1 or 2 months அது இல்லாமல் இருந்துச்சு. நிவேதா மேம் கால் இருக்கும், அந்த மாடியூல் இருக்கும், அட்டன் பண்ணுவோம். அப்புறம் ஜிஎஸ்டி அது இதுட்டு அப்படியே வந்துருச்சு. தெரியும் இனிஷியலாகவே 45 டேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட் டுக் மீ அரௌண்ட் 3 months நினைக்கிறேன். அந்த பிராண்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நம்ம அனுப்பிச்சிருந்தோம் அந்த மாடல் அனுப்புவோம் இல்லையா, நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த நம்ம சாம்பிள் மாடல் அனுப்புவோம் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல கால் வர சொல்லிட்டாங்க. அவங்க சிங்கப்பூர்லேருந்து பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு 20 பீஸ் சாம்பிள் லிஸ்ட் கையில் வச்சிருக்கணும், காட்டணும் அப்படின்ட்டாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ட்டு மேம்கிட்ட கேட்டேன். இது அமேசான் அப்பப்போ வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திட்டு இருக்காங்க ஃபார் தி சேஃபர் சைட் ஆஃப் பிசினஸ். அப்புறம் கிளைண்ட் சைட்லயும் சரி, செல்லர் சைட்லயும் அது மேண்டேட்டரிங்கிற மாதிரி ஆச்சு. அவங்களுக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப டிசப்பாயின்ட். என்னடா அது இவ்வளவு நாள் ஆகுது, ஒண்ணுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த ஒர்க் எல்லாம் இருக்கு, போட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி கிடைக்கல. என்ன பண்றது? சரி, அப்புறம் ஜென்ரிக்னு ஒரு இது இருக்குல்ல, அதுல போயிடலாமா அடுத்த ஆப்ஷன் யோசிச்சுட்டு இருந்தோம். டக்குனு ஆல் ஆஃப் சடன் என்னன்னு தெரியல. இந்த மேம் சஞ்சிதா மேம் இருந்தாங்க. அவங்க அப்புறம் டேக் ஒரு அன்சார்னு இருந்தாரு. அவர் தான் இனிஷியல் லிஸ்டிங்ல அவர் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் சஞ்சிதா மேம் வந்தாங்க. அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆல் ஆஃப் சடன் அப்ளை பண்ணி ஒரு நேரத்துல பார்த்தா அப்ரூவ் வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ். அப்போ பரவாயில்ல, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணோம், இதெல்லாம் டக்குன்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் இதுல உள்ள விஷயங்கள் போட்டிருக்கு, இதெல்லாம் நம்ம கையில இல்லைங்கிறது அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் ஐ கெட் இரிட்டேட்டட் ஆல்சோ. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இவ்வளவு நீங்க உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அசட் லேட்டா எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா, நான் வந்து ஐ நோ நத்திங். பட் உள்ள போகும்போது ஒரு சில விஷயங்கள் இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பட் தே ஹாவ் அ கான்டாக்ட் அண்ட் தே செட் வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அதே மாதிரி அது கிளியர் ஆயிடுச்சு, செஞ்சும் கொடுத்துட்டாங்க. அதுல ஐம் ஹாப்பி வித் தட். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஹஸ்மத் எல்லாருக்கும் 1 நாள் 2 days 4 daysல கிடைச்சிச்சு. எனக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஒரு வேரியேஷன்ல 2 வேரியேஷன் கிடைச்சிச்சு, ஒரு வேரியேஷன் கிடைக்கல. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி, அந்த 2 வேரியேஷன் மட்டும் வந்து அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு அது அப்ரூவ் ஆனிச்சு. ஸோ அது எல்லாமே சஞ்சிதா மேம் தான் பண்ணாங்க. இட் வாஸ் குட். ஸோ ஷி ஆல்சோ டன் எ கிரேட் ஜாப் ஃபார் மை அக்கௌண்ட். ஸோ எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, ஷேரி பிஸ்னஸ் நான் அதில் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் மாடல் காசு அதெல்லாம் சொன்னாங்க இனிஷியலாக, இதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் வந்து வேற ப்ராடக்ட் சூஸ் பண்ண சொல்றேன்னு சொல்லி இந்த 2000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால. பட் இருந்தாலுமே நம்ம வந்ததே இதுக்காண்டி தானே. பட் இதே ஒரு ஆப்ஷன்லாம் வச்சுக்குவோம். பட் அலாங் வித் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் அப்படியே இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சர்ப்ரைசிங்லி ஷேரி தான் ஆர்டர் விழுந்துச்சு. அது 3999. 4000 வந்து வாங்குவாங்களான்ட்டு எனக்கு ரொம்பவே டவுட். என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இது வாங்குவாங்களா, ரொம்ப டவுட்டாவே இருந்துச்சு எனக்கு. சரி, ஆனா சொன்னாங்க ஸ்டார்டிங் அதெல்லாம் இல்லைங்க, நானும் தான் பண்றேன், நான் அந்த 7000 ரேஞ்சில் நான் ப்ராடக்ட் கொண்டாட பத்திலாம் ஒர்க் பண்ண தேவையில்ல, பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கரெக்டா கொடுத்தோம், பீப்புள் இஸ் பிலீவ், அவங்க வாங்குவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் எனக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் விழுவுன்னு நினைச்சேன். அது 500 ஒன்று இருக்கு, எல்லாமே 500 பிலோ தான். ஸோ அதில் ஒன்றுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாரி தான் விழுந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். சரி, இந்த பிஸ்னஸ் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு 1 மாசம் 2 மாசம் அப்படியே போயிருந்துச்சு. போட்டு இந்த சாரீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விழுத்துருச்சு, இதாயிருச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இதில் நான் ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த மாடலை வந்து ரிப்பீட்டடா பண்ண முடியாது. இதை மேனுஃபேக்சர் இருக்கும்போது அந்த இதை மாற்றணும், அதை மாற்றணும், ஒரே இதில் நான் இன்வெஸ்டும் பண்ண முடியாது. எடிட்டருக்கு ஆஃப்லைன் கஸ்டமருக்கு வேற வேற டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கொடுப்பேன். இதில் யூனிஃபார்ம் கலராக கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணேன். ஒரு சில ஸ்டாக்ல இருந்து ரீஸ்டாக்கே பண்ண முடியல. பட் அதில் சேல்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஷேர் ரிட்டர்ன் வர ஒரு 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் இல்லை.
கிரேட். பிப்ரவரி 11 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச், ஏப்ரல் வரைக்கும் வந்து எனக்கு ரிட்டர்ன் இந்த மாதிரி தெரியல. ஆமா. 1 மாசம் வரைக்கும் இல்ல. பிப்ரவரி அண்ட் மார்ச் ரிட்டர்ன் இல்ல. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து கொஞ்சம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுச்சு. என்னடா இது ரிட்டர்ன் வருது என்ன இதுன்னு பார்த்தா ஒரு சில ஃபேக் கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்க. ஒரு என்னோட சாரி ஒரிஜினல் சாரி 4000 எடுத்துட்டு ஒரு 300 ருபீஸ் உள்ள சாரி போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இதுவா நான் ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் கால் பண்ணி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ வீடியோ எல்லாம் கொடுத்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்கிறது அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை கொண்டு வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த பிசினஸ் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மெச்சூர்ட் மைண்ட் செட்ல இப்போ கொண்டு வந்து நிக்கிறேன் இப்போ. ஓகே, கிரேட் கிரேட். கிளாட் டு நோ தட். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் உங்க டாஷ்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். ஒரு 1.7 lakh rupees நீங்க சேல்ஸ் அச்சீவ் பண்றீங்க, ரைட்? அந்த ஒரு 1 lakh பெஞ்ச் மார்க்ல ஹிட் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி இருந்தது? தென் இதை இன்னும் எப்படி கொண்டு போலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. லைக் வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் பிளான்? இனிஷியலா பாத்தீங்கன்னா 1.7 அப்படிங்கிறது வந்து இது எனக்கு சர்ப்ரைசிங்கானு கேட்டா எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல, டு பி ஃப்ராங்க். ஏன்னா ஆனா அதுக்கப்புறம் பட் என்னோட கரண்ட் பிசினஸ் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். பட் இந்த பீரியட்ல இதை அச்சீவ் பண்ண முடியுங்கும் போது பெரிய சர்ப்ரைஸ் டியூரேஷன். மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்கல அந்த மாதிரி இருக்கு. மேபி ஒரு சிலது இல்லாம இருக்கு. ஸோ நமக்கு ஏதோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பை காட் கிரேஸ் ஏதோ ஒரு லக் இருக்கு. அப்படியே நமக்கு அது வேணும்னு நான் கண்டிப்பா நான் எவ்வளவுதான் நம்ம ஹார்ட் எஃபோர்ட் போட்டாலும் தேர் ஷுட் பி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லக் அண்ட் காட்ஸ் கிரேஸ் இருக்கணுங்கிற இதுல நான் மைண்ட் செட் எப்பவுமே இருப்பேன் நான். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பி. இதுல நம்ம வந்து நிறைய டாக்டிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இட் கீப்ஸ் மூவிங். ஸோ இதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இதுல. பட் இதுல என்னன்னா ஒரு 6 to 1 year ஆகும் வென் வி வாண்ட் டு பிகம் அ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறப்போ அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த ஆங்கில இந்த இது வந்து இன்னும் பத்தலன்னு சொல்ல வரேன் நான். ஸோ நம்ம வந்து லாங் வே வி ஹாவ் டு கோ அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் லெவல்ல நான் என்ன பண்றேன்னா அந்த சாரின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 பிராண்ட் இருக்கு. SGF, ஸ்வான் ஆஃப் அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது வரும். ஸோ இன்னும் ஒரு 2 to 3 yearsல வந்து டைப் பண்ணீங்கன்னா ஸ்வானித் சில்க் சாரீஸ்னு வந்து நிற்கும் அதுல. ஸோ அதான் என்னோட டார்கெட்டா நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். 2 to 3 years என்னோட பிராண்ட் வந்து நல்ல விசிபிலிட்டியா கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன எஃபர்ட் பண்ணணுமோ அது பண்ணணும். தென் இதுல பியூர் சில்க் சாரி நான் இதுல இன்னும் கொண்டு வரல. அதுல எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆஃப்லைன்ல விற்கிறதே 10,000 அண்ட் அபோவ். ஸோ இதுல கொண்டு வந்தோம்னா நம்ம எவ்வளவு விற்க வேண்டியதா இருக்கும். அதுல ரிட்டர்ன்ல நம்மளால மேனேஜே பண்ண முடியாது. ஸோ பட் அது இருந்தாலும் பாசிபிள் இருக்கான்னு பார்க்கணும். இந்த குளோபல் சேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கொண்டு வரணுங்கிற ஒரு தாட் இருக்கு. மேம்கிட்ட ஒரு தடவை பேசினேன். இட் இஸ் டூ ஏர்லி, இப்போ வேண்டாம், ஒரு ரீசனபிள் வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லியிருந்தாங்க நிவேதா மேம். ஸோ எனி ஹவ் ஃபியூச்சர்ல அவங்க டீம்ல இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். எனி ஹவ் இது கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா பாபுலால், we are there to support you. ஓகே, என்னனாலுமே வந்து எங்க டோரை நீங்க எப்போனா தட்டுங்க. we are there to support you for sure. ஓகே, ஃபைன். ஓகே பாபுலால், ஸோ இப்போ நிறைய பேரோட இருக்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, நான் அமேசான்ல ப்ராடக்ட்ஸை போட்ட உடனே வந்து என் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும், ரைட்? கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் வந்து செகண்ட் பேஜ் இருக்கலாம், தேர்ட் பேஜ் இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், ரைட்? அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த சேல்ஸை கொண்டு வரோம். ஸோ மார்க்கெட்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது, இல்ல அது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்தா எங்க சப்போர்ட்டோட? ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மார்க்கெட்டிங் இனிஷியலாவே வந்து அந்த மாடியூல்ல நம்ம பார்க்கும்போதே கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லையா? மேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா யூ மஸ்ட் ரன் தி கேம்பெயின். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கும் போது ஸோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அது ப்ரூவன் ரெக்கார்டு, அந்த மாதிரி பண்ணா ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும்னு சொல்லும் போது, ஏன்னா பிகாஸ் ஐ டு நாட் நோ எனிதிங் அபவுட் இட். ஸோ அப்படிங்கும் போது ஐ மஸ்ட் ஃபாலோ இட். ஐ ஃபாலோட் இட். அது என்ன சொல்றாங்களோ அந்த ஆட்டோ கேம்பெயின், மேனுவல் கேம்பெயின் எல்லாத்தையும் வந்து நான் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அந்த வீக்லி கால்ஸ் தனுஷ் கால் அட்டன் பண்ணுவேன். அவரும் வந்து நீட்டா சொல்லுவார், எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ எவ்ரி வீக் அவர் என்ன சொல்லுவாரு, இதை பண்ணுங்க, இதுல இப்படி ஆயிருக்கா, அப்படி ஆயிருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஐ நீட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் இட். இனிஷியலா என்ன நினைக்கிறோம், நம்ம அமேசானுக்குள்ள வந்தோடனே சரி ஓகே நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இவ்வளோ போஸ்ட் ஃபீஸ் கட்டிட்டோம், இவ்வளோ இது பண்ணிட்டோம், எல்லாத்தையும் தூக்கி மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண உடனே டெய்லி 10 சேல் 20 சேல் வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு வந்துடுது. பட் when it comes to reality வரும். இட் டேக் சம் டைம், வி ஹேவ் டு புட் எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட் ரன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம சும்மா வந்து லிஸ்ட் பண்ணிட்டா மட்டும் நம்ம நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட முடியாது. ஆர்கானிக்கா அது வந்து செஸ் பண்றதுக்கு இட் டேக்ஸ் லாங் டைம். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ ஆர்கானிக்கலா வரணும்னா
இட் டேக்ஸ் ஆர்கானிக்கா வரணும்னா யூ மஸ்ட் ரன் தி ஆட். ஸோ அதுல எல்லாம் பண்ணணுங்கும் போது அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னார். நானும் அவர் சொன்ன மாதிரி ஆட்டோ ரன் பண்ணுங்க, ப்ராடக்ட் ரிசர்ச் அது ரன் பண்ணுங்க, இது ரன் பண்ணுங்க சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இது அந்த டேட்டா மெயின்டைன் பண்ணுங்க, என்ன என்ன பண்ணியிருக்கீங்க அதெல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு, என்னால் பண்ண முடியல. ஆக்சுவலாக எவ்ரிடே ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம். ஆக்சுவலாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்ததுல. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசினஸ் பண்ணணும்னா பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபர்ட் போட்டால் தான் நமக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். நான் சும்மாவே போயிட்டு ஏன் வைக்கலன்ட்டு கேட்க முடியாது. தனுஷ் நம்ம கேட்கறேன்னு வச்சுக்கலாம், ஐ மஸ்ட் ஹாவ் புட் சம் எஃபர்ட். நான் சும்மா போயிட்டு ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னு எனக்கே ஒரு கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்டடா இருக்கும். சொன்ன ஒர்க்கை நான் பண்ணியிருந்து கேட்கலன்னா அவர் ஏதாவது சொல்லுவாரு. அவர் சொன்ன ஒர்க்கை நான் பண்ணல, விற்கல அப்படின்னா விற்கல தான். பட் இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த ரன் சேல் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்படியே வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சா 3 ரன் இது ஆட் பண்ண வாரத்துக்கு ஒரு 5 ஆர்டர் அது பாட்டு ஒரு 2-3 தடவை நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன், ரீஸ்டாக் பண்ணிட்டேன் அந்த ப்ராடக்ட். ஸோ அப்படிங்கும்போது சேல்ஸ் சாரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் போது அதில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். பர்டிகுலரி சாரிக்கு கேம்பெயின் ரன் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா கலர் ஸ்பெசிஃபிக்காக தேடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற ப்ராடக்ட் மாதிரி சிமிலாரிட்டி கிடையாது. நம்ம ப்ராடக்ட் டார்கெட் பண்ணும்போது இப்போ ஒரே கேட்டகரியில இருக்கு, ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குன்னா நம்ம ப்ராடக்ட் டார்கெட் ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ப்ரைஸ் வந்து அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். ஒரு ரூபா 2 ரூபா முன்ன பின்ன போட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது சாரிக்கு பாத்தீங்கன்னா கிரீன் சாரின்னு போட்டீங்கன்னா எவ்வளவு கிரீன் சாரி வருது. அந்த கிரீன் சாரி ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ல இருக்கு. ப்ரைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒன்று ப்ரைஸ் டார்கெட் பண்ண பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் வேற மாதிரி, டிசைன் சிமிலாரிட்டி இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை. அதுல எனக்கு கிளியரா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து நம்மளை விட வந்து கம்மியா விற்கிறாங்க. அவங்கள நம்ம ப்ராடக்ட் டார்கெட் பண்ணா அது நமக்கு சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஸோ அதில் என்ன பண்ணணும்னா சரி லேட்டஸ்ட் ட்ரை ஒரு வாரம் ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு அப்படின்ட்டு போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இன்னைக்கு ஆர்டர் விழுது, ஒரு 4-5 நாள் கழிச்சு ரீஃபண்ட். மேபி அந்த சேலஞ்சஸ்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்ட்டு நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு. பட் அது எல்லாமே என்ன ஆயிருதுன்னா சேல்ஸ்ல கொஞ்சம் ஆட் ஆயிக்குது. பட் நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து டிடெக்ட் ஆயிரும் இல்லையா. பட் அப்புறம் தான் யோசிச்சேன் இது எதனால அதுல ஆட் பண்ணிருக்காங்கட்டு. ஜஸ்ட் 2 days பிஃபோர் நான் ஃப்ரம் மை அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சேல்ஸ் ஆயிருக்கு. அந்த சேல்ஸ் டேட்டா எது மூலமா ஆயிருக்குங்கிறதுனால தான் வந்து அவங்க எடுக்காம இருக்காங்களோ அப்படின்ட்டு அந்த ஒரு நாலேஜ். இப்போ என்ன ஒரு ஒரு கீவேர்டுக்கு ஒரு சேல்ஸ் ஆயிடுச்சு. பட் ஈவன் தோ அந்த கொரியர் பாய்ஸ்னாலயா இல்லை எதுனாலயா அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆயிருந்தாலுமே அந்த சேல்ஸ் வந்து அதுலயே தான் இருக்கு. அது ஏன்னா அந்த கீவேர்டு அந்த சேல்ஸ் எடுத்துட்டோம்னா எதனால அந்த சேல்ஸ் ஆயிருக்குங்கிற கீவேர்டு ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து அது அந்த கீவேர்ட் நமக்கு தெரியாம போயிடும் ஃபியூச்சர்ல. ஏன்னா அன்னைக்கு ஒர்க் அன்னைக்கு பாக்குறதுல ஒரு 1 வீக் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அது இருக்கும். ஸோ அது அந்த சேல்ஸ் எடுத்துட்டு கீவேர்டு எல்லாம் போயிடும். மேபி ஃபார் எனி ரீசன் இட் மைட் ஹவ் ரிட்டர்ன் டு மேபி கஸ்டமரா இதுவா இருக்கலாம். பட் அதனால அதை வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எனக்கு புரிய வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு பெரிய ஓஷன் மாதிரி, ஜஸ்ட் லைக் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தாங்கிறது ரொம்பவே எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. நதியா மேம் அந்த சாட்டர்டே கால சொல்லியிருந்தாங்க இட் இஸ் லைக் அன் ஓஷன். அப்பதான் எனக்கு தோணுச்சு எவ்ரிடே இட் ஹாஸ் டு பி அப்டேட்டட் ஃப்ரம் தேர் சைடு. ஸோ அதெல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதுல பீக் போலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு வந்துச்சு. ஓகே, சின்ஸ் நம்ம டைமை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ சின்ஸ் நீங்க வந்து ட்ரேடர்ன்றதுனால கண்டிப்பா நீங்க நிறைய நேரம் அங்க பண்ணணும். அண்ட் தென் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசர்ச் நிறைய பண்ணணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆக்சுவலா. அப்படின்னு இருக்கும்போது நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ்க்கு? ஸோ ஏன்னா பாக்குற ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த ஒரு தாட் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, அவங்களால இதை பண்ண முடியுமான்ற தாட் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க ஜென்ரலா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிஷியலா வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த கோர்ஸ் மாடியூல் வந்துடும் இல்லையா, அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அது அப்போ டைம்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மாடியூல்லாம் பார்த்து முடிச்சிருவேன். பட் அந்த சொன்ன ஃப்ளோவில் பார்ப்பேன். பட் அந்த ஃப்ளோ வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சிடும், ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு நான் டைம் நியூ லேர்னிங்க்கு வந்து நான் டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன், எதையாவது நோண்டிட்டே இருப்பேன், அது பண்ணிடுவேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் மினிமம் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் அப்படியே 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணேன். அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அது வீடியோ பார்த்தோம். அது அப்புறம் சின்ன இனிஷியலா வந்து பெரிய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஒர்க்லாம் நமக்கு இருக்காது இல்லையா. ஏன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுவோம், ஜிஎஸ்டி சும்மா அப்ளை பண்றதானே ஃபார்வர்ட் பண்றோம், டாக்குமெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 2 months இல்லை 1.5 months வரைக்கும் பெரிய ஒர்க்லாம் நம்ம சைட்ல நம்ம போற எஃபர்ட் மாதிரி எதுவும் இல்லாம தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருந்தா ஜஸ்ட் வீடியோ பார்க்கறது, இல்லை என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வருது ஸ்டெப் பை ஸ்டெப். அப்புறம் லிஸ்டிங், இப்போ லிஸ்டிங் கூட என்ன பண்ணாங்கன்னா நிவேதா மேம் சைட்லயே பண்ணி கொடுத்துட்டாங்க. மேபி இப்பதான் வந்து
ஸ்டூடெண்ட்ஸே பண்ண சொல்றோம்னு நினைக்கிறோம். ஸோ இட் இஸ் a குட் ஸ்டார்ட் ஐ திங்க். ஏன்னா அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நானா போய் ட்ரை பண்றேன்னு சொன்னேன் அன்சார்ட்ட. இல்ல நானே பண்ணி கொடுத்துறேன். இல்ல சார் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு. இல்ல நான் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் டைம் நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு. எல்லாமே லிஸ்ட் ஆயிருச்சு, எல்லாம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே கால் கொஞ்சம் அட்டன் பண்ணேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். நான் அந்த இந்த வேரியேஷன் ஆட் பண்றது அதுட்டு மறுபடியும் மாடியூல் பார்த்து அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். பட் ஆஃப்டர் லிஸ்டிங் நம்மளோட ரியல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆஃப்டர் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேம்பெயின் ரன் பண்றது, அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நான் இப்ப என்னன்னா நான் மத்த வேலைகள் மத்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு டைம் பத்தலையோ என்ன ஒன்று இருப்பேன். ஏன்னா 15 டேஸ் நான் இங்க இருப்பேன், 15 டேஸ் சென்னையில இருப்பேன். பட் எனக்கு ஒன்ஸ் அந்த சிஸ்டத்தை நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ரொட்டீன் ஒர்க் தானே, 2 Correct. ஹவர்ஸ். இப்போ இனிஷியலா நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இதுலயே தான் உட்காந்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்ல ம். உட்காந்துருக்க மாதிரி இதுலயே தான் உட்காந்துருப்பேன். ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு உட்காந்துருப்பேன். அந்த பேசிக்கா இந்த செட் பண்ணி வச்சிடணும். இப்போ இதெல்லாம் இப்போ போக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. மேபி இன்னொரு 6 மந்த்ஸ்க்குள்ள பர் டே 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும்னு தோணுது. ஈவன் 1 ஹவர் கூட போதும்னு தோணுது அப்ப. ஆனா இப்ப நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது பிசினஸ் இல்லையா, நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாதுல்ல. Correct. ரிசல்ட் வேணும்னா அதுக்குண்டான எஃபர்ட் நம்ம போட்டுதான் ஆகணும். நம்ம சும்மா இனிஷியலா நம்ம நினைச்சிடுறோம் உள்ள வந்தா என்ன ஆன்லைன் தானே. இப்ப ஃப்ரெண்ட் சர்க்கிளே பேசிட்டு இருக்கும்போது ஆன்லைன்ல ஒரு தடவை வேலை பார்த்தா முடிஞ்சு போச்சு. அது நீ சொல்ற ரைட். அந்த ஒரு தடவை வேலை பார்க்கறதுக்கு டு மேக் இட் ஆட்டோமேட் எவ்வளவு எஃபர்ட் நம்ம போகணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த அது வந்து ஏன்னா நம்ம வி ஆர் கோயிங் டு பிரிங் இட் அவுட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் நம்ம போட்டால் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெடிகேஷன் இனிஷியலா இருந்துதான் ஆகணும். நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் டோன்ட் டேக் இட் ஈஸி. பட் ம். we have a system, there is a system. If you get into the system, if you follow the system, ஒரு ஃபியூச்சர்ல மேபி ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா யூ வில் ஹேவ் பிசினஸ் இன் யுவர் ஹேண்ட். நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். நான் வந்து வந்தோடனே 6 மந்த்ஸ்ல ஜெயிச்சிடணும், 1 மாசத்துல ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது வந்து மேபி எல்லாராலையும் முடியாது இல்லையா. பட் ஃபார் பிசினஸ் ஒரு சில பேருக்கு லக் இருக்கும், டைம் இருக்கும், எல்லாம் இருக்கும். 6 மாசத்துல எல்லாம் சக்சஸ், 6 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டு பி நார்மல் ஒரு பிசினஸ் செட் பண்ணணும்னா ஒரு 2 இயர்ஸ் ஐ ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஒரு 2 இயர்ஸ்ல இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பிசினஸ் நான் செட் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் க்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக போயிடணும். ஸோ நம்மளோட கை காசு போடாம ரீசனபிள் இன்கம் ஆஃப்டர் 2 இயர்ஸ்ல வந்தா கூட ஐம் ஹாப்பி வித் தட். அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்கேல் அப் பண்றதுங்கிறது கொண்டு வந்தா போதும். இந்த மைண்ட் செட்ல இருந்தா ஓகே. ஜஸ்ட் லைக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நான் அதை சொல்லுவேன் தவிர ஷார்ட் டைம்ல பண்றதுங்கிறது மைண்ட் செட்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். நம்ம ஃபியூச்சர்ல மேபி இந்த வீடியோ பார்ப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். நீங்க அந்த மைண்ட் செட்ல வாங்க. இது வந்து மார்க்கெட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல சொல்லுவோம் ஈஸி மணி இன்ட்ராடே அப்படின்ட்டு. இன்ட்ராடே நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இந்த என்டையர் நிவேதா இ அகாடமிக் டீம் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ யூ ஷுட் ஹாவ் அ பேஷன், யூ ஷுட் புட் ரீசனபிள் எஃபர்ட், தென் தெர் வில் பி அ பாசிபிலிட்டி டு வின் இந்த ஃபீல்ட். ஸோ அந்த மைண்ட் செட்டோட வந்தீங்கன்னா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. என்னடா இது நம்ம உள்ள வந்துட்டோம், நம்ம பண்ணிட்டோம், 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் சேல்ஸே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஏதோ ஒரு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, ஒருத்தவங்க கொஸ்டின் நிவேதா மேம் யார்ட்ட ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்க. அவரு ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு சேலே ஆகணும் மேம் இன்னும் அப்படின்ட்டு, ஒரு யாருன்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு அப்பதான் நான் இனிஷியலா உள்ள இருந்தேன். சரி எத்தனை நாளா எப்ப லிஸ்ட் பண்ணீங்க? நேத்து தான். எப்ப ஆட் ரன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இல்ல, இன்னும் சேல்ஸே ஆகல அப்படின்னா இட் இஸ் டூ ஏர்லி இல்லையா. ஸோ வி ஹவ் நாட் ஈவன் புட் அன் எஃபர்ட். நேற்று தான் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கே சேல் ஆகும்னா. பட் எனக்கு வந்து லிஸ்ட் பண்ணி செகண்ட் டேவே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காண்டி நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது, ஆகலாங்கிறதுக்காண்டி எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. பட் இட் இஸ் டூ ஏர்லி. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும். ஸோ டிசப்பாயிண்ட் ஆகாம இருக்கணும்னா வி ஷுட் ஹேவ் ஏன்னா நீங்க மோஸ்ட்லி இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றவங்க வந்து செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தேடி தான் வர்றாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. கண்டிப்பா ஐ ஹோப் கண்டிப்பா ஸோ. ஸோ அப்படிங்கும்போது நீங்க ஒரு செகண்ட் பிசினஸா தான் இதை பிளான் பண்றீங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி எஃபர்ட்லாம் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம போட்டோடனே வந்துடும், நம்ம இந்த கரண்ட் வேலையை விட்டுறலாம், நம்ம இதுல வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எஃபர்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்லோவா யூ கேன் க்ரோ வித் பாசிபிளி 2 இயர்ஸ்ல. பட் ஏதாவது 6 to 1 இயர்ல வந்து யூ கேன் க்ரோ அப்படின்ட்டு மேம் சைட்ல இருந்து சொல்றாங்க. பட் ஐ கெப்ட் இன் மை 2 இயர்ஸ். ஓகே பட் 6 monthsல வந்துச்சுன்னா ஐ எம் சோ ஹாப்பி வித் இட். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இஃப் இட் ஹேப்பன் இயர்லி ஐ எம் ஹாப்பி வித் இட்.
ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாபுலால். தேங்க்ஸ் ஃபார் த டீடைல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசலாம். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு? சின்ஸ் நீங்க ஆல்ரெடி ப்ராடக்ட் வச்சிருந்தீங்க, ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டினால நானே கேட்கறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபீ அதெல்லாம் தனியா ஒதுக்கிறீங்க. இட் இஸ் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலா யூ ஆர் பேயிங் ஃபார் லேர்னிங் திங்ஸ். பட் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் அதுல ஓவர பீரியட் நீங்க எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிசினஸுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நீங்க அதுல கொடுத்தாகணும். காலேஜ் போறோம், காலேஜ் ஃபீஸ் கட்டிதான் ஆகணும். ஸோ கோர்ஸ் அப்பதான் டிகிரி கிடைக்கும். அந்த டிகிரி மூலமா வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் போறோம். ஸோ அந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்றதை பொறுத்து தான் நம்ம ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ப்ராடக்ட் கேட்டகரியை நம்ம சூஸ் பண்றது பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிறதோ கம்மியாகிறதோ அதில் தான் இருக்கு. என்னோட சாரிய விட்டுட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுல தேவைப்படலை. ஒரு 50,000 போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு 3 ப்ராடக்ட்டுக்கு பேஸ்ட் ஆன் நம்ம சூஸ் பண்றது பொறுத்து. ஈவன் எல்லாத்தையுமே போட்டோ ஷூட் எல்லாம் சேர்ந்தே சொல்றேன். ஒரு போட்டோ ஷூட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 அந்த ரேஞ்ச். ப்ராடக்ட் வேல்யூ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஈவன் 3,000 கூட நம்ம வாங்க மாட்டோம். மேபி இனிஷியலா. ஸோ அப்படிங்கும்போது 50,000 இஸ் எனஃப் டு கிக் ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் வித் சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் நியூஜன். அவங்க நம்ம வச்சிருக்க அந்த சிஸ்டத்துக்கு அது போதும்னு நினைக்கிறேன். பட் இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். இப்ப 500ல இருந்து கொஞ்சம் அதிகமா போங்கன்ட்டு மேம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் ஒரு வீடியோல. ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஆட் செலவு பண்றதுக்குலாம் நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போங்க. ஸோ அப் டு 1,500 2,000 வரைக்கும் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் அப்படி போனோம்னா என்ன ஒரு 25,000 இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த பிசினஸ். பட் சாரி இந்த மாதிரி ஜுவல்லாம் போனீங்கன்னா யூ மே ஹேப்பன் டு ஸ்பெண்ட் மோர். அதுக்கு சாரிக்கு மட்டுமே இப்ப என்கிட்ட சாரி இருக்கிறனால அப்படியே கொண்டாந்து அதுல போட்டேன். நான் ஒரு தறியை மட்டும் சொல்லி இது மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி இதுல போட்டேன். அப்படி சாரிக்கு நீங்க பண்ணணும்னா மாடலுக்கு அதெல்லாம் நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இந்த சிஸ்டம் இனிஷியலா வந்து எதுவுமே தெரியல, நீங்க ஒரு பிசினஸ் இல்லாம ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா இந்த சிஸ்டத்தை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ண போகுதுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். பேசுறாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பொறுத்து. உங்கள்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் இருந்துச்சுன்னா எந்த ப்ராடக்ட் எல்லாம் சூஸ் பண்ணலாம், மேமும் கிளியரா சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள போதும் பண்ணிடலாம். ஸோ அதுல ஒரு லேர்னிங் பண்ணிட்டு ஒரு 3 ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்றோம். 3ல ஏதாவது 2 கிளிக் ஆகும், 1 கிளிக் ஆகாது. அதை தூக்கி வராம போட்டு எது கிளிக் ஆகுதா ரன் பண்ண வேண்டியது. மார்க்கெட் அப்படிதான் 10 ஸ்டாக் வாங்குவேன், இது 2 3 பர்ஃபார்ம் பண்ணாது, அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ரன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி தான் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் இன் அமேசான் வந்து நான் அப்படிதான் லிங்க் பண்ணி பார்த்தேன். அது மாதிரி 3 ப்ராடக்டா நம்ம 10 ஸ்டாக் வாங்குவோம். நான் 1 லட்சம் இருந்துச்சுன்னா 10 ஸ்டாக் வாங்குவேன். அதுல ஒரு 2 3 ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணாது, ஒரு 6 மாசம் பார்ப்பேன். பர்ஃபார்ம் பண்ணாத கழட்டி விட்டுருவேன், பர்ஃபார்ம் பண்றதை வந்து வச்சுப்பேன். ஸோ அதுல ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். சரி ஓகே வேற ஸ்டாக் தேடுவேன். அதே மாதிரி தான் இப்போ 3 ப்ராடக்ட் லான்ச் சொல்லி லிஸ்ட் பண்றோம். ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகுது, அது தூக்கி போட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் அனலைஸ் பண்ணி ஏதாவது இன்னொரு 3 ஆட் பண்ணுவோம். அதுல ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகும். ஸோ இதை வந்து ரன் பண்ணி ஸோ அந்த மாதிரி லாங்கர் பீரியட்ல நம்ம அது பண்ணிடலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் இது போதும். அது உங்க கையில தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எதுவும் நம்ம கையில இல்லையா. உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கேல் அப் பண்ணலாம். அந்த இதுக்கெல்லாம் பர்ஃபியூமுக்குலாம் சொன்னீங்கன்னா மேம் 5 lakhs வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஹைலி காம்படிட்டிவ். ஸோ 5 lakhs மினிமம் இருந்தா தான் நீங்க இதில் ஏதாவது பண்ண முடியும். ஸோ 5 lakhs இதுல என்ன விஷயம்னா 5 lakhs இருந்துட்டா ஜெயிச்சிருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 5 lakhs மினிமம். கேரண்டி வாரண்டி எல்லாம் இங்க கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கு, நம்ம ஆள் பண்றோம். அதுக்காண்டி ட்ரை பண்ணாதானே தெரியும். மினிமம் அந்த 5 இருந்தா தான். அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு மணி இருக்கணும், அது ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். அதனாலதான் அந்த ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரே ப்ராடக்ட்ல நம்ம 5 lakhs முடக்கிறதுக்கு பதிலா நீங்க இப்படி ட்ரை பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதே 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 5 lakhs பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 40 ப்ராடக்ட் 30 ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அந்த சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. அதனாலதான். ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட்ல இருந்து நான் பார்ப்பேன். ஸோ நீங்க நீங்க பர்ஃபியூம் நீங்க ஆல்ரெடி உங்க எக்ஸிஸ்டிங் பிசினஸ் நீங்க இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னா இட் இஸ் ஓகே. பட் என்ன மாதிரி ஜஸ்ட் லைக் சாரி நான் வச்சிருக்கேன் பண்றேன் அதனால இதை பண்றேன் இல்ல, எனக்கு அந்த பிசினஸ் இல்ல ஜாப்லன்னா அந்த 3 தான் நான் ஃபாலோ பண்ணிருப்பேன். ஏன்னா இட் இஸ் ஈஸி டு கோ. ஆல்ரெடி நீங்க எக்ஸிஸ்டிங் உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. அவ்வளவுதான். ரிஸ்கை மினிமைஸ் பண்றதுக்கு தான் அதெல்லாம் விஷயம்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட் சைட். பட் மினிமம் இட் இஸ் ரிக்வயர்ட் 50 போதும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி. அது அதிகம் நினைக்கிறேன். ஈவன் 15 45 அவ்வளவுதான் வருது. அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த ஜிஎஸ்டிக்கு
அந்த பிராண்ட் ரிஜிஸ்டர் அதெல்லாம் அப்பார்ட் அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து என்ன சொன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ம். ஏன்னா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ரொட்டீனா இது வாங்குறது பண்றது அதெல்லாம் ஒன் டைம் பண்ண போறோம். ஸோ அப்படிங்கும்போது இட் இஸ் வெல் அண்ட் குட். ஒன்னை கால் இருந்தா போதும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஃபீஸோட சேர்த்து சொல்றேன். ம். ஃபீஸோட சேர்த்துன்னா 1,25,000 இருந்துச்சுன்னா நம்ம அந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Fine. ஈவன் நாங்களுமே சஜஸ்ட் பண்ணது ஒரு 1 lakh to ஒரு ஆமா 1.10 to 5 lakhs. ஏன்னா ஆமா ப்ராடக்ட்ஸ் வந்து இனிஷியலா நீங்களா பிசினஸ் வந்தா நீங்க ப்ராடக்ட்ஸ் உள்ள அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. இப்போ நியூவா வரவங்க எல்லாருமே ப்ராடக்ட்ஸை வாங்கணும். அந்த இன்வென்ட்ரியை கண்டிப்பா அவங்க ஒரு 50,000 60,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால ஒரு 1.25 நம்ம கிட்ட சஜஸ்ட் ஆமா பண்ணுவோம். கரெக்டா. எனக்கு நான் ஐடென்டிஃபிகேஷன் ஆனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இது தேவைப்படும், மினிமம் இது தேவைப்படும் அப்படிங்கிறது. பட் அதே மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. ஸோ மை கெஸ் இஸ் ரைட் தென். கிரேட் 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 பாபு. பாபுலால் இன்னும் நீங்களே சொன்னீங்க இனிஷியலா நீங்க ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே கால்லாம் இல்ல. வி ஆர் என்ஹான்சிங் லைக் எனிதிங். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க உள்ள வரும்போது ஒரு 3 கால் இருந்தது. இப்போ ஆமா வி ஹேவ் 4 கால்ஸ் ஆக்சுவலா. இந்த கால் சப்போர்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இட்ஸ் ரியலா ஹெல்ப் பண்ணுச்சா? அண்ட் தென் எங்க டீம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? அதை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். நம்மளோட டீம் எஃபர்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல கோஆபரேட்டிவா இருந்தாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இனிஷியலா அவங்க நேம் எல்லாம் கூட நான் ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க. ஆண்டனி, அன்வர், இவரு, அப்புறம் அன்சார், சஞ்சிதா மேம், ஈவன் நதியா மேம். ஏன்னா ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தேர் நேம், த வே தே எக்ஸ்பிளைன் திங்ஸ் அண்ட் ஆல். ஏதாவது விஷயங்கள் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? சரி அவங்க நமக்கு பண்ணாங்க அப்படிங்கும்போது. ஈவன் நிறைய பர்சனல் இன்சிடென்ட் கூட வித் அன்சாரோட நடந்துச்சு. அவரோட ஈவன் அந்த ஒரு பிரதர் கூட ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த டயத்துல. அந்த டயத்துல கூட எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஈவன் 1 or 2 days கழிச்சு டக்குனு பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அந்த டீம் பாத்தீங்கன்னா ஐ ரியலி லைக். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அவங்க எடுக்கிறது, நம்ம கோஆபரேட்டிவா பண்றது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம டிசப்பாயிண்ட் ஆகும்போது அவங்க சைட்ல இருந்து அவங்க வந்து அவங்க ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஓவர பீரியட் நம்ம என்னடா இது பண்ணிட்டோம் ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கும்போது நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம். என்னடா பிராண்ட் ரிஜிஸ்டர் எனக்குலாம் ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. பிராண்ட் நம்ம என்ன அமேசான் யாரு? அமேசான் ஒரு பிளாட்ஃபார்ம். ம். அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்குறோம், அவங்க எனக்கு பிசினஸ் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் பிசினஸ் தான் நான் தான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு லாபம் இருக்கு, எனக்கு லாபம் இருக்கு. நான் பிராண்டு கொடுக்குறவனுக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்ற, என்னமோ கேட்குற, இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்குறேன். என்ன பேசிஸ்ல அப்ப ஏன் நான் உன்ட்ட இப்ப நான் ஒன்றும் சும்மா நீ ஒன்றும் எனக்கு சும்மா தர போறது, நான் ஒன்றும் உனக்கு சும்மா பண்ண போறது இல்லை. ஸோ இவ்வளவு இருக்கு பண்ணும்போது ஒரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து சஞ்சிதா மேம் ஒருத்தர் சொன்னேன், என்ன மேம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இல்லை சார் இது அப்படிதான், வேற ஆப்ஷன் இல்லை. பட் நான் வி வில் ட்ரை இட் அண்ட் வில் டூ இட் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த சாட்டர்டே கால் அவங்க இப்ப ஸ்டூடெண்டே பண்ண சொல்றதுங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வந்துட்டீங்க. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஃபைன். அப்புறம் தேங்க்ஸ். இதுல ஒரு சில டைம் வந்து அமேசான்ல இருந்து ஒரு சில கால்ஸ் வந்துச்சு எனக்கு இனிஷியலா. நீங்க கரெக்ட். இது ஏன் பண்றீங்க? எனக்கு நீங்க பிராண்ட் ரெஜிஸ்டர் வந்து இதுல பண்ணிருக்கீங்க, அதுல ஏன் பண்ணல? அப்படின்னு சொல்லி நான் என்ன நினைச்சேன், ஒரு ஏதாவது ஃபேக் கால் ஏதாவது இருப்பாங்களோ, நம்ம டேட்டாஸ் எல்லாம் கேட்கறாங்களோ. ஏன்னா எனக்கு ஹைலி ரெஸ்பான்சிவ் இன் மார்க்கெட்ல பார்த்தா நிறைய ஃபேக் கால்ஸ் வரும். நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம், ஐடியா கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருந்துச்சு. இதை பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியல. உண்மையிலே அவங்க அமேசான்ல தான் கால் பண்றாங்களா என்னன்னு தெரியல. என்னமோ அவங்க நீங்க வந்து டாய்ஸ்க்கு தான் பிராண்ட் வாங்கியிருக்கீங்க, இது வாங்கியிருக்கீங்க, ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கீங்க. நீங்க எப்படி சாரிக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவீங்கன்ட்டு என்கிட்ட கேட்கறாங்க. எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுனே தெரியல. முதல்ல அவங்க அமேசானா இல்லையாண்டே தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணா அமேசான் அந்த அந்த ரிங்டோன் போகும் இல்லையா? அது போனிச்சு. அப்புறம் கேட்டேன், உங்க சைட்ல இருந்து இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னை வந்து அனலைஸ் பண்ண சொல்றீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல நீங்க டீம்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. சரி மெயில் பண்ண சொல்லுங்க. அப்புறம் மேம்கிட்ட கேட்டேன், எதுவா இருந்தாலும் மெயில் பண்ண சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம இனிமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி மெயில் பண்ணுங்க, நான் மெயிலுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் கரெக்ட். போன்ல வந்து அந்த மாதிரி நமக்கு யார் பேசுறா என்ன பேசுறாங்கன்னு தெரியல. தெரியாது. இவன் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இப்படி கூட ப்ரொமோட் பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அவங்க என்னன்னா அந்த லிஸ்ட் பண்றதுக்கு நம்ம கைட் பண்றோங்க அப்படின்னு சொல்லி அமேசான்லயே ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது எப்படின்னு தெரியலையே. ஸோ அந்த மாதிரி நம்ம இனிஷியலா இருக்கும்போது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம். மேபி அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி அது நமக்கு இனிஷியலா கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஏன்னா அவங்க அமேசான் சைட்ல இருந்து நீங்க இது கொடுத்துறாதீங்க, அது அக்சஸ் கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு இனிஷியலே தெரியுது. நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ல சொல்லி நம்ம அக்சஸ் கொடுத்து நம்மளோட டேட்டா வந்து இது பண்ண சொல்றோம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது அன்னோன் பர்சனுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லாமே யூசர் சைட்ல இருந்தா நீங்க தான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஓகே. யாராவது இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க வந்து இது பண்ணாங்கன்னா நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா? ஸோ அதை பத்தி இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃபைன். கண்டிப்பா, கண்டிப்பா பாபுலால். இத நான் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். இத நான் கண்டிப்பா என்னோட இன்னும் லைவ் பார்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, ஓகே. கண்டிப்பா. ஷூர். ஸோ எங்களோட மாடல்ஸ் பத்தி இப்ப நம்ம பேசலாம். ஓகே. இந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. பட் எங்களோட மெஜாரிட்டி ஆடியன்ஸ் அது தமிழ்நாடு. ஓகே. இது எல்லாமே ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருந்ததா? இல்ல உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா அதுல? எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்ல. பேசிக்கலி நம்ம டிகிரி முடிச்சுட்டோம். யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது சிம்பிள் இங்கிலீஷ் தானே அது. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு பேசிக் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நானே என் ஒய்ஃப்ட்ட சொல்லி அவங்களும் டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்தாங்க. அவங்களுக்கு புரியுது. மேபி இந்த டெக்னிக்கல் டேர்ம் புரியாம இருக்கும். அது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் நாட் இந்த கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஒரு மேட்டர் கிடையாது இல்லையா? டெக்னிக்கலா பேசணும்னா அதுல பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருந்தா தான் அது புரியும். அது டெக்னிக்கல் டேர்ம் அது. ஸோ இது ஜென்ரலா வந்து கம்யூனிகேட்டிவ் இதுல பார்க்கும்போது இட் இஸ் குட். சிம்பிள் இங்கிலீஷ் தான். அதுல எந்த விஷயம் இல்ல. பட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஐ திங்க் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ண ஆல்ரெடி போறாங்களா? பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் இந்த கொஞ்சம் பெரிய இதுன்றதுனால இட் வில் டேக் சம் டைம். ஆமா. அப்படிங்கும்போது அந்த மாடியூல் எல்லாமே தமிழ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாரி விஷயங்கள் பார்க்கும்போது வந்து இன்னொரு ஃபீச்சர் உங்க அந்த நியூ ஜென் பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போனா தமிழ் நீட். ஏன்னா நெறைய பேர் இந்த Facebookல ஆட்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கான்னு கேட்பாங்க. மேபி அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இந்த ஸ்டெப் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் இஃப் யூ வாண்ட் டூ கோ இட் பேன் இண்டியா இல்ல குளோபலி அப்படி டெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் வேணும். பட் நம்ம ஊர்லயும் ஃபோக்கஸ் பண்ணா தமிழ். ஏன்னா நெறைய பிசினஸ் பீப்புள் வந்து இப்ப நான் படிக்கலன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா இருக்காருன்னா அவர் எப்படி கொண்டு போறது? சரி, ஆல்ரெடி என்னை விட அவர் வந்து பிசினஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ஹி டசன்ட் நோ இங்கிலீஷ். பட் அவர் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. அப்ப இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டதுக்கே அதுவே அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடும். என்னடா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம இப்ப ஏன்னா அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து கோப் பண்ணி அவங்களோட பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க தமிழ்ல பண்ணீங்கன்னா நீங்க யூ கேன் ரீச் அவுட் தி பீப்புள் மோர். அது நான் ஃபீல் பண்றேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் பேசிக்கா ஒரு நாலேஜ் மினிமம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கிரேட், கிரேட் பாபுலர். ஸோ உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன? ஸோ ம். ஏன்னா நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா 2 இயர்ஸ் ஒரு பேஷன்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய பிசினஸ் பீப்புளுக்கு அது இல்ல. பட் உங்களுக்கு அது ரொம்ப தெளிவா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் தட். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல்ஸ்? ஃபியூச்சர்ல தான் சரி சொல்லிட்டேன். ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த எஸ்ஜிஎஃப், ஸ்வான் அப்புறம் 3 4 கம்பெனி தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. மேபி ஐ ஃபீல் தேர் மை காம்படிட்டர். பட் நான் விற்கிற பிரைஸ் விட எல்லாமே கம்மியாக தான் விற்கிறாங்க. பட் ஐ நோ அபவுட் த குவாலிட்டி ஆஃப் மை ப்ராடக்ட். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த பிரைஸ் கம்பீட் பண்ற அளவுக்கு என்னால ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஈவன் 500க்கு அவங்க விற்கிறாங்க. பட் அதை வாங்கி பார்த்ததுல அது 500 குவாலிட்டி எப்படி மேபி அவங்க 500 விற்கிறாங்கன்னா ஹவு மச் தே வுட் ஹவ் பர்ச்சேஸ்ட் அது நமக்கு தெரியும். ஸோ அந்த குவாலிட்டியில கொடுக்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. பட் இது விக்குது. பட் அவங்களுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு போயிடும். மேபி என்கிட்ட வந்து ஒரு 999ல இருந்து சாரி இருக்கும். 999 to 5 அதுக்குள்ள வந்து ஒரு கேட்டலாக் மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு லிஸ்ட் பண்ணிடும். சாரி போட்டோம்னா நம்ம ஸ்வானித் என்டர்பிரைசஸ் அதான் கம்பெனி நேம் அது வந்து நிக்கணும். ஏதோ ஒரு இதுல அந்த இப்ப பாத்தீங்கன்னா சில்க் சாரியில் கூட எஸ்ஜிஎஃப் வந்து நிக்கும். எஸ்ஜிஎஃப் ஸ்வான் ஆஃப் வந்து நிக்கும் கண்டிப்பா. ஸோ அது வந்து இந்த 2 இயர்ஸ்ல நான் வந்து அச்சீவ் பண்ணிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் லிஸ்டிங் அதெல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அந்த குவாலிட்டியில என்ன பண்ண முடியும். ஸோ ஈவன் நம்ம அங்கிள்லாம் வந்து அந்த குவாலிட்டியில உள்ள சாரீஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் கான்டாக்ட்ஸ் ஆல்சோ. அது பர்சனல் கான்டாக்ட் இருக்கும் இல்லையா? இப்போ நான் அந்த மெட்டீரியல் வாங்க போவோம். அவங்கள்ட்ட வந்து கம்மி ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இருக்கும். ஸோ 200 300 அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இருக்கும். மேபி அது நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளது வந்து ஒன்லி 3000 999 அப்புறம் வந்து 2999 1999 அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சேல்ஸ் வந்து பர் டே எவ்ரிடே கிடைக்குமாங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எல்லா வெரைட்டிஸ்லயும் வந்து சாரீஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிலோ 1000 இருக்கும் அப் டு 4000 தான் பிளான் பண்ணிருக்கேன். இப்போது அதுக்கு மேல பிளான் பண்ணல. மேபி இன் ஃபியூச்சர் அது நான் எப்படின்ட்டு தெரியல. ஏன்னா பியூர் சில்க் சாரீஸ் இந்த ரிட்டர்ன் எல்லாம் எப்படி நான் ஹேண்டில் பண்றேன்னு தெரியல. ஏன்னா ஒரு சாரி அவங்க ரிட்டர்ன் பண்ணி ஏமாத்திட்டுனால ஐ வில் பி இன் ஹியூஜ் லாஸ். ஸோ அந்த மாதிரிங்கும் போது அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அப்புறம் அதை குளோபலா கொண்டு போகணுங்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆசை ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா ஐ மே பி ஜாயினிங் நிவேதா டீம் ஆஸ் அ பார்ட் டைம் ட்ரைனர் ஆல்சோ இஃப் டைம் பர்மிட்ஸ். எனக்கு டைம் பர்மிட் இருந்துச்சுன்னா. ஏன்னா இதுல என்ன விஷயம் அப்படின்னா வி வில் லேர்ன் மோர் திங். ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்ம ஹேண்டில் பண்றதை விட நிறைய இது ஃபேஸ் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் அது லேர்னிங்.
நான் விஜயகுமார்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம இதுல டீம்ல இப்ப வந்து கால்ஸ்ல வந்து வரும்போது பேசிட்டு இருக்கும்போது எனக்கு எல்லாம் தோணுச்சு. திடீர்னு எனக்கு கிளிக் ஆனுச்சு. இப்ப 10 பேரோட எப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஓனாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதனாலதான் சம் புக்ஸ் படிக்கிறோம் நம்ம. ஸோ தேர் எக்ஸ்பீரியன்ஸ், தேர் ஃபெயிலியர் அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு டைம் இல்லை. நம்மளோட லைஃப் ஸ்பேன்ல உள்ள டயத்துல எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்க முடியும்னா we will not be learning many things. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்ப நம்மள்ட்ட ஒரு ஒரு 100-200 அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அதை நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுல நம்ம போகும்போது நமக்கு அது வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து அஸ்மத் இஷ்யூ வந்துச்சு, பிராண்ட் இஷ்யூ வந்துச்சு. ஒரு சில பேருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே வரல. ஒரு சில பேருக்கு வந்து இந்த இந்த கொரியர் இது வரவே இல்லை. இந்த அமேசான் வந்து எப்படி ஆர்டர் போட்டோம் 10 நாளா வரல, 15 நாளா வரல, 20 நாளா வரல அப்படின்னாங்க. ஸோ எது எது ஃபேஸ் பண்றாங்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இப்பயே நிறைய பண்றாங்கன்னு நினைக்கிறேன். செட் ஆஃப் ஆக்ஷன் பிளான் சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கு நினைக்கிறேன் மாடல் கடைசியில். ஸோ அதெல்லாம் நீங்களுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது நம்ம ஃபீல்ட்லேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதெல்லாம் இமீடியட்டா அதெல்லாம் நம்ம போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் இது நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து என்னோட ஃபியூச்சர் பிளானா இருக்கு. நானுமே தனித்தனியா அந்த எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 டேஸ்ல ஒர்க் பண்ணோம்னா எவ்வளவு இம்ப்ரெஷன் நடந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, இல்ல சேல்ஸ் நடக்கல, எவ்வளவு கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த டேட்டா மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த டேட்டா மெயின்டெனன்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபஸரா இருந்தனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மார்க்கெட்ல டேட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்ப இந்த பிரைஸ் எப்படி போகுது நான் டேட்டா மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இதையும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆனா அது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்றோங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்மள எவ்ரி 2 டேஸ் பண்ணோம், எவ்ரி 1 டே பண்ணோங்கிறது வந்து வந்து நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்ங்கிற மாதிரி மேம் மாடல் சொல்லியிருந்தாங்க. மேபி அட்லீஸ்ட் ஆஃப்டர் சம் டைம் நினைக்கிறேன். பட் இப்போ தனுஷ் வந்து இனிஷியலா வந்து எவ்ரிடே பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எவ்ரிடே என்னால பண்ண முடியல ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு சிஸ்டத்தை வந்து எப்படி நீங்க ஒரு சிஸ்டத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, இப்படி ஃபாலோ பண்ணுங்க ஜெயிச்சிடலான்ட்டு அந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து எனக்கு ஏத்த மாதிரி அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொண்டு வந்து ஒரு செட்டப்ல வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகணும். அதான் என்னோட ஃபியூச்சர் பிளான். Great, Babla. And thank you so much, Babla. It's been pleasure to hosting you. And நிறைய விஷயம் ரொம்ப டீட்டெயிலா ஷேர் பண்ணீங்க. அண்ட் கண்டிப்பா வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னினே சொல்லுவேன் நான் உங்களோட பேசினது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா கைஸ், ஸோ இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா நீங்களும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உங்க வீட்டில இருந்து அப்படின்னா இந்த வீடியோலேயே வந்து எங்களோட மாஸ்டர் கிளாஸ் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்க. ஒரு 33 மினிட்ஸ் மாஸ்டர் கிளாஸ். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ see you then. இன் கேஸ் என்னோட வீடியோவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்னோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. Until signing off from Vijay. Bye.